ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறிவியல் அறிஞர்கள் அவங்களோட அறிவியல் கண்டுபிடிப்பை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப கடினமாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சோதனைகளை மக்களுக்கு மிக எளிமையா எடுத்துட்டு போறதுதான் ஃபியூகல் சயின்ஸ், அதாவது மக்களுக்கான அறிவியல். அதுல ஒரு முயற்சியா இன்னைக்கு ஒரு அற்புதமான சயின்ஸ் கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த எபிசோட நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம புயல் பார்த்துருப்போம். புயல் அடிக்கும்போது வீட்டுடைய கூரைகள்லாம் பறக்கிறத பார்த்துருப்போம். வீட்டுடைய ஓடுகள் பறந்திருக்கும், கீற்றுகள் பறந்திருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். புயலுக்கு அப்புறம் பார்த்தா பல வீடுகள் கடுமையான சேதங்களை சந்திச்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்? புயல் அடிக்கும் போது காற்று மிக அதிகமான வேகத்தோட போகும்போது கூரையோடைய மேற்பரப்புல ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகுது. அப்ப மேல இருக்கிற காற்றழுத்தத்தை விட வீட்டுக்குள்ள இருக்கிற காற்றழுத்தம் மிக அதிகமான காற்றழுத்தமா இருக்கு. அப்பதான் என்ன செய்யுது, வீட்டுக்குள்ள இருக்கிற காற்று மேல இருக்கிற கூரைய பிச்சுக்கிட்டு வெளியில வந்துருது. அதனாலதான் வீட்டுடைய கூரைகள் பறந்து செல்லுது. இந்த தத்துவத்தை விளக்குனவர் தான் பெர்னோலி. இந்த தத்துவம் தான் பெர்னோலி தத்துவம். இத நம்ம எளிமையான பரிசோதனைகள் மூலமா கூட செஞ்சு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் 2 பலூன் தான். அப்ப இந்த பலூனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த சோதனைய எளிமையா விளக்கலாம். இதுக்கு தேவையானது 2 பலூன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 பலூனுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு. இப்ப இந்த இடைவெளியில இப்ப நான் காற்றை ஊத போறேன். இதை ஊதுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். இப்ப இந்த இடைவெளியில நான் காற்றை ஊதுனா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தரேன். இந்த இடைவெளிக்குள்ள நான் காற்றை ஊதுனா இந்த 2 பலூனும் விலகி போகும், இல்லைன்னா இந்த 2 பலூனும் நெருங்கி வரும். அதுவும் இல்லை அப்படின்னாக்கா இந்த 2 பலூன்லயும் எந்த மாற்றமும் இல்லாம அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். என்ன, உங்களுக்கான விடையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்களா? ரைட். இப்ப நம்ம இந்த 2 பலூனுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியில ஊதுவோம். ஊதும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன ஆச்சரியம் இது பாருங்க. 2 பலூன் இருக்கு. 2 பலூனுக்கு இருக்க இடைவெளியில நான் ஊதனா 2 பலூனும் விலகி போகணும். ஆனா இங்க 2 பலூனும் விலகி போகாம ஒன்றோடு ஒன்று மோதுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வீட்டுடைய கூரைகள் பறந்ததுன்னு. அந்த காரணம் தான் இங்கேயும் நடக்க போகுது. இப்ப உங்களுக்கு அது எப்படி செயல்படுதுன்றதை நான் விளக்குறேன். இப்ப இங்க காற்றை நான் அதிகமான வேகத்துல ஊதும் போது இங்க இருக்கிற காற்று சென்றுடுச்சு. அதனால இங்க ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகுது. அந்த குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை பூர்த்தி செய்வதற்காக அருகில் இருக்கிற காற்றுகள் வருது. ஆனா வருகின்ற காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா, அதற்காக தான் 2 பலூன் வச்சிருக்கேன். அப்ப இந்த குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை ஈடு செய்ய அருகில் இருக்க காற்று வர்றதுதான் நம்ம இந்த பலூன் மூலியமா பாக்குறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய பெர்னோலி தத்துவத்தை நம்ம மிக எளிமையா 2 பலூன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே போல இந்த பெர்னோலி தத்துவத்தை மிக எளிமையா ஒரு வெள்ளை காகிதத்தை கொண்டே விளக்கிடலாம். இப்ப பாருங்க, அதே கேள்விதான். இப்ப இந்த பேப்பரை நான் ஊத போறேன். ஊதனா என்ன மாற்றம் நடக்கும்? 3 மாற்றம் நடக்கலாம். ஒண்ணு, இந்த பேப்பர் இன்ன விலகி கீழே போலாம், ஏன்னா நான் பலமா ஊத போறேன். இல்ல இந்த பேப்பர் மேல் நோக்கி வரலாம். அதுவும் இல்லை அப்படின்னா எந்த மாற்றமும் ஏற்படாம இந்த பேப்பர் அதே இடத்துல இருக்கலாம். இந்த பேப்பரை நான் மேல் நோக்கி ஊதுறேன். என்ன அதிசயம், கீழே இருக்கிற பேப்பர் மேல் நோக்கி வருது. இது எப்படி கீழே இருக்கிற பேப்பர் மேல் நோக்கி வந்தது? இங்க இருக்கிற காற்று நான் ஊதனோடனே இந்த இடத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகுது. அதை ஈடு செய்வதற்காக கீழே இருக்கிற காற்று மேல் நோக்கி வருது. அப்ப மேல் நோக்கி வரும்பொழுது காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியாது அல்லவா, அதனால இந்த பேப்பர் மேல வருது. இதுதான் பெர்னோலி தத்துவம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த பெர்னோலி தத்துவம் எங்கெல்லாம் பயன்படுது? நம்ம எல்லாருமே முடிவெட்டுறதுக்கு சலூன் கடைக்கு போயிருப்போம். அந்த சலூன் கடையில நமக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த பார்பர் நம்ம தலையில ஸ்ப்ரே பண்ணி தலையில தண்ணி தெளிப்பார். அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி எப்படி நம்ம தலைக்கு வருது? ஒரு அட்டாமைசர் வச்சு தெளிப்பார். அது பெர்னோலி தத்துவம் தான். அப்ப அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது அவரு மிக விரைவா அந்த காற்றை வெளியேற்றும் போது காற்று வெளியேறிடுது, அந்த இடத்துல வெற்றிடம் வருது. அப்ப அந்த இடத்தை நோக்கி அந்த தண்ணீர் வெளியில வருது. அப்ப பெர்னோலி தத்துவம் வழியா தான் அட்டாமைசர் வேலை செய்யுது. அதை விட ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு காரணமே பெர்னோலி தத்துவம் தான். ஏரோப்ளேனுடைய ரெக்கை மிக வேகமா சுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகுது. அதை ஈடு செய்வதற்காக
கீழே இருக்கிற காற்றுகள்லாம் வருது. இந்த விசையை பயன்படுத்தி தான் ஏரோப்ளேனே மேல பறக்குது. இது மட்டும் இல்ல, பறவை பறக்கிறது கூட பெர்னோலி தத்துவத்தில் தான் பறக்குது. ஆகவே நாம் இன்னைக்கு பெர்னோலி தத்துவம்ன்ற மிகப்பெரிய தத்துவத்தை எளிமையான கிடைக்கின்ற சில பொருட்களை வச்சு நம்ம பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வேற ஒரு பரிசோதனையை நாம் சந்திப்போம். நன்றி.